ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மக்கள் சந்திக்கும் துயரங்களுக்கு எந்த தீர்வையும் பிரதமர் மோடியின் புத்தாண்டு உரை அளிக்கவில்லை என எழுந்துள்ள விமர்சனம் பற்றி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம். மோடியோடைய அறிவிப்பு ஆர்பிஐ ஏற்கனவே அறிவிச்சிருது, ஒரு நாள் முன்னாடியே அறிவிச்சிருது. 24,000 ரூபாய் உங்களுக்கு இனிமேல் கன்ஃபார்மாக கிடைக்கும். இன்னும் அந்த உச்சவரம்பு இன்னும் தூக்கலை. ஆனால் அந்த பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ஏடிஎம்மில் உங்களுக்கு ஆல்ரெடி 4,500 சொல்லியாச்சு. ஆப்வியஸ்லி அது இன்னிலேருந்து நடைமுறைக்கு வரும்ன்றதை எதிர்பார்க்கணும். We hope for the best. இன்னும் அந்த 500 ரூபா 1000 ரூபா செல்லாதது சொன்னதுக்கான இன்னும் சரியான தீர்வும் காணலை. கருப்பு பணம் பிடிப்போம் அதனால இது வரைக்கும் 1 ரூபாய் கூட கருப்பு பணம் பிடித்ததாக எந்த இதுவும் தகவல்களும் இது வரைக்கும் கிடையாது. மக்கள் சிரமப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இதில் ஒரு நல்ல விஷயந்தான் இது டிமானிட்டைசேஷன். இது 50 நாளில் முடியக்கூடிய ஒரு சமாச்சாரம் கிடையாது. இட் வில் டேக் சம் டைம். என்ன ஒரு நல்ல விஷயம்னா தீவிரவாதம் ஒழியும், லஞ்சம் வாங்குறவன் ஒழிவான், அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த 500 ரூபா நோட்டு இப்போ தான் சனிக்கிழமையிலேருந்து தான் ஃப்ளோட்டிங்கில் வருது. பட் ஏடிஎம்மில் டோட்டலாகவே பணம் இல்லை. அது என்னன்னே தெரியல. அறிவிப்பு வராது. ஆமாம், எல்லாருக்குமே வருத்தம் தான்.